ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 42வது அதிகாரம் 1வது வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனை என் ஆத்துமா உம்மையை வாஞ்சித்து கதறுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் எதன் மீது வாஞ்சியாய் இருக்கிறோம்? இந்த உலகம் தருகிற இந்த சந்தோஷம், சமாதானம் மீது நாம் வாஞ்சியாய் இருக்கிறோமா? நாம் இல்லை என்றால் நாம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மீது நாம் வாஞ்சியாய் இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலகம் தருகிற இந்த சந்தோஷம், சமாதானம், இந்த உலகம் தருகிற இந்த பணம், இதை மேல் நாம் வாஞ்சியாய் இருக்கும் பொழுது பாருங்க, அது அழிவுகளை கொண்டு போய் நம்மளை விடுகிறதா இருக்கிறது. நம்ம நித்திய வாழ்க்கைக்குள்ளதான் இது நடத்த செல்லாது. ஆனால் நம்மளுடைய ஆத்துமா, நம்மளுடைய சிந்தனை, நாம் யாரை நாம் வாஞ்சிக்க வேண்டும்? ஜீவனுள்ள தேவனை வாஞ்சிக்கும் பொழுது, ஜீவனுள்ள தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தையில வாஞ்சித்து, அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்கும் பொழுது, அவரை நாம் தேடும் பொழுது பாருங்க, நம்முடைய வாஞ்சை எல்லாம் அவராய் இருக்கும் பொழுது, என் தேவனாக இயேசு கிறிஸ்து மீது என்னுடைய வாஞ்சை முழு இருதயத்தோடு அவர் மீது நாம் வாஞ்சாய் இருக்கும் பொழுது பாருங்க, அவர் நித்திய வாழ்க்கைக்குள்ளதாய் அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நித்தியமாய் நம்மளிடத்து தங்கக்கூடிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு மான் பாருங்க, அந்த காட்டுல அந்த நீரை ருசிப்பதற்கு, அந்த நீரை அருந்துவதற்கு அது வாஞ்சித்து தேடி போகுமா? அதே போல பிரியமானவர்களை, கிறிஸ்துவர்களாய், ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவரை நாம் வாஞ்சித்து, அவரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். பிரியமானவர்களே, நாம் அப்படி இருக்கும் பொழுது, அவரை வாஞ்சித்து அவர் மீது சாய்ந்து இருக்கும் பொழுது, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் எதை வாஞ்சிக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி, இந்த வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனை, ஆண்டவரே, எங்களுடைய வாஞ்சை எதாக இருக்கிறது எங்களுக்கு ஆண்டவரே? அப்பா, சில நேரங்கள் ஆண்டவரே, அப்பா, இந்த உலகத்தின் மீது எங்களுடைய வாஞ்சை இருக்கிறது ஆண்டவரே, அது தவறு தகப்பனே. அப்பா, எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய நோக்கம் ஆண்டவரே, எங்களுடைய எண்ணம் எல்லாம் என் தேவனாக இயேசு கிறிஸ்து நீர் ஒருவருக்கே ஆண்டவரே நாங்கள் தருகிறோம். அப்பா ஆண்டவரே, உண்மையே ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சித்து ஆண்டவரை இருக்கும் பொழுது தேவன் ஆண்டவரே அப்பா எங்களை ஆசீர்வதிக்கவே நீர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இன்னொரு வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.